மேச ராசிக்கு முதல் தரமான யோகர் அப்படி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, சூரியன் தான். சூரியன் வந்து அரச கிரகங்கள்ல முதன்மையான கிரகம். இன்னொரு அரச கிரகம் யாருன்னா, வேற யாரும் இல்ல. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். இப்போ உங்க ராசிநாதன் செவ்வாய் எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த மாத பலன் எடுக்கும்போது வந்து, உங்களுடைய ராசிநாதனுடைய நிலை எப்பயுமே முக்கியம். அந்த வகையில உங்க ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய இன்னொரு வீடான விருச்சிக ராசியில, உங்க ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியில அமர்ந்திருக்காரு. அந்த இடத்துக்கு சூரியனும் வந்து சேரப்போறாரு. அதாவது உங்க ராசிநாதனோட உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சூரியனும் சேரப்போறாரு. ஸோ அப்படின்னும்போது சூரியன் செவ்வாய் சேர்க்கை பொதுவாவே வந்து எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும், அந்த சேர்க்கை ஏற்படும் காலங்கள், அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில ஒரு மாற்றத்துக்கான நேரம் அப்படின்றத தாராளமா சொல்லலாம். அந்த வகையில உங்களுக்கு வந்து உங்களோட யோகரும், உங்களுடைய ராசிநாதனும் ஒண்ணா சேர்றதுனால, ஒரு யோக காலம் அப்படின்றது 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் கூட, அது யோக காலம்னு சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசி பாக்கியநாதன் வந்து குரு பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து, அதாவது கடக ராசியில உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான், அவருடைய முதல் பார்வையான 5ஆம் பார்வையே வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கும், ராசி யோகருக்கும் குடுக்க போறாரு. ராசிநாதன், ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சூரியன், ராசிக்கு பாக்கியத்தை கூடிய சொல்லக்கூடிய குரு, எல்லாரும் இணைவு பெறக்கூடிய காலமா இந்த நவம்பர் மாதம் இருந்துட்டு இருக்கனால, மிக சிறப்பான நல்ல யோக பலன்கள் இந்த மாதத்துல கண்டிப்பான முறையில உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சுகோபகாரன் சுக்கிரன் அவரும் பலம் பெற போறாரு. ராசிநாதன் பலம் அடைய போறாரு. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சூரியனாலேயும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஏனைய கிரகங்களான ராகு, கேது முதற்கொண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க.